பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். புதன்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நாம் என்ன பேசியிருந்தோம்னா 27,738 நேர்மறைனும் 25,658 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 25,771. இது ஒரு நேர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் நேர்மறைக்கு கீழே போற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் அங்க தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து இலக்கு 1 25,838 என்ற இலக்க துல்லியமான இலக்கை அடையறாங்க. அடைந்தவுடன் காளைகள் தடுத்து நிறுத்தி நேர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. காளைகள் அங்கு தடுத்து நிறுத்தி இலக்கு 1 25,838 என்ற இலக்குக்கு மேல் சென்று இலக்கு 2 அடைவதற்கு 25,932 என்ற இலக்கு 2 அடைவதற்கு முயற்சி பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் இலக்கு 1 வரும்போது காளைகள் அங்கு தடுத்து நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 25,898. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். நிஃப்டி 50 நாளைய பங்குச்சந்தையில் காளையோட நேர்மறை 25,932, இலக்கு 1 26,032, இலக்கு 2 26,132. கரடியோட எதிர்மறை 25,858, இலக்கு 1 25,768, இலக்கு 2 25,708. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிர்வும். நன்றி.